أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மக்களை, எத்தனையோ சமூகங்களை, எத்தனையோ படைப்புகளை இறைவன் படைத்திருந்தாலும் சிறப்பான படைப்பாக இறைவன் மனித சமூகத்தை தான் சொல்லுகிறான். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இதோ இந்த சூழலிலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மார்க்கத்தை ஏற்ற மக்களை மட்டும்தான் இறைவன் தன்னுடைய மக்களாகவே கருதுகிறான். அந்த மக்களுக்கு ஒரு அடையாளத்தையும் சூட்டுகிறான். இன்றைக்கு அதே அடையாளத்தை தான் நாமும் வைத்திருக்கிறோம். நம்மை அடையாளப்படுத்த சொன்னால் எப்படி அடையாளப்படுத்துகிறோம்? நம்மை ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துகிறோம். இந்த முஸ்லீம் சமூகத்தை விரும்பக்கூடிய அந்த ஏக இறைவன் இன்றைக்கு நமக்கு என்று ஒரு வாழ்க்கையை அமைத்து, இந்த வாழ்க்கையில துக்கம், சுகங்கள் என்று ஏராளமான விஷயங்களை அமைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு தேவைகள் இருக்கும். இன்னைக்கு ஒரு தேவை இருக்கும். இன்னைக்கு என்ன தேவை இருக்கும்? திடீர்னு ஒருத்தருக்கு 5000 ரூபாய் தேவைப்படலாம். ஆனால் இந்த தேவை நாளைக்கு 5000 ரூபாய் இருக்குமானா இல்லை, 2000ஆகவும் இருக்கலாம், அல்லது 10,000ஆகவும் இருக்கலாம். அது அந்த கால சூழ்நிலையை பொறுத்து, அல்லது அவருடைய தேவை, உடல் நலன், ஆரோக்கியம் இதை சார்ந்து இருக்கிறது. இந்த தேவையை நம்ம என்ன பண்ணுவோம்? வளமை போல் அல்லாஹ்விடத்தில் கேட்போம், இறைவா இன்னைக்கு எனக்கு 2000 ரூபாய் தேவைப்படுது, நாளைக்கு வேற ஒரு 10,000 ரூபா ஆகுது, 10,000 ரூபாய் தேவைப்படுதுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தேவையை நாடியவர்களாக இறைவனை நாம் இறைஞ்சு கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு அந்த இறைவன் நாம கேட்கிறத நமக்கு கொடுத்துட்டா நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? 10,000 ரூபாய் கேட்கிறேன், இறைவன் 10,000 ரூபாய் தந்துட்டான். 2000 ரூபாய் கேட்கிறேன், இறைவன் 2000 ரூபாய் தந்துட்டான். 1,00,000 ரூபாய் கேட்கிறேன், 1,00,000 எல்லாம் தந்துட்டான். 10,00,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அல்லாஹ் அந்த 10,00,000 தந்துட்டான். இந்த சூழ்நிலையில ஒரு சாதாரண மனிதனாக அந்த இறைவனுடைய அந்த அருளை எவ்வாறு நம்முடைய நினைப்போம்? நம்ம கேட்டா இறைவன் தருகிறானே என்ற பெரும் மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்து விட்டோம். இன்றைக்கு நாம் கேட்டோ கேட்காமலோ ஏராளமான விஷயங்களை இறைவன் தந்து நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். அவன் செய்த அருள்களிலே, அவன் நமக்கு செய்த அருட்கொடையிலே மிகப்பெரிய அருட்கொடை எது தெரியுமா? நாம் எல்லாம் கேட்காமல் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம் இருக்கிறது, ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதுதான் இந்த சத்திய மார்க்கம். நம்ம தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது, இறைவா எங்க உம்மா வயிற்றுக்குள்ள இருந்துட்டு, இறைவா நான் பிறக்கும் போது யார் வயிற்றுல பிறக்கணும்? எங்க உம்மா வாப்பா முஸ்லீமா இருக்கணும்னு நம்ம கேட்டோமா? வெளியே வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறமாவது கேட்டோமா? இளைஞர்கள் பருவம் அப்போவாவது கேட்டோமா? இதோ இந்த நேரத்தில் உட்கார்ந்துருக்கிற இந்த பருவத்திலாவது, இறைவா நான் இந்த சத்திய மார்க்கத்தில் பிறந்திருக்கிறேன், உனக்கு நான் நன்றி செலுத்திருக்கிறோமா? உண்மையிலேயே இறைவன் கொடுத்த அருட்கொடையிலேயே இறைவன் நாம் கேட்காமல் கொடுத்த இந்த சத்திய மார்க்கம் தான் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அப்படிப்பட்ட இந்த அருட்கொடைக்காக நம்முடைய வாழ்நாளுடைய இறுதி மூச்சு வரை இறைவனுக்கு நாம் எல்லாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த செய்தியும் வலுவாக, ஆழமாக, அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டு, இந்த மார்க்கத்தில் நம்முடைய பயணங்கள் இறைவனை நோக்கியாக இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் பிரதானமாக அவ்வப்போது பேசிக்கொண்டே இருப்போம். அதிலே இந்த அருள் சார்ந்த இந்த விஷயத்தை நாம் சொல்லும்போது, இறைவன் நமக்கு பல சந்தர்ப்பங்களிலே அரியாபுரத்திலிருந்து அருள் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அருளை நாம் இப்படித்தான் கிடைக்கும், இப்படித்தான் நம்ம அந்த அருள் வரும் என்று நம்மால் வரையறுத்து கூட முடியாத அளவுக்கு இறைவனுடைய அருள் என்பது மறைமுகமாக, பேரருளாக அரியாபுரத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது மாதிரியான இந்த அருளை இறைவன் தொடர்ச்சியாக பல சம்பவங்களின் வாயிலாக நமக்கு நிரூபித்து கொண்டே தான் இருக்கிறான். அது எப்போ இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னா, எப்போது நாம் நம்மளுடைய இறைவனை ஆழமாக நம்புகிறோமோ அப்போது நடக்கிறது. இதுக்கு பெரிய உதாரணம் யாரு தெரியுமா? நம்முடைய ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இதற்கு முன்மாதிரி. அவங்களுடைய இறை நம்பிக்கையும் நம்முடைய இறை நம்பிக்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாம எங்கேயோ இருப்போம். அவங்க தன்னுடைய இறைவனை, நாம் இன்றைக்கு யாரை இறைவன் சொன்னோம் அந்த அல்லாஹ்வை மிகவும் ஆழமாக, உறுதியாக
அதாவது அந்த அந்த ஆழத்திற்கு நம்மால் அளவிட முடியாத அளவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு இறை நம்பிக்கையை வைத்திருந்தார். அதனால தான் இறைவன் பேரருள் புரிந்தார். இறைவன் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட சூழல்ல அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினான்ற செய்தியெல்லாம் நமக்கு தெரியதான் செய்யும். ஏன் அல்லாஹ் காப்பாற்றினான் தெரியுமா? ஏன் காப்பாற்றினான்றதுக்கு அல்லாஹ்வே பல சந்தர்ப்பங்கள்ல பாடம் நடத்துவான். இப்ராஹிம் நமக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார்? சகிப்புத்தன்மை மிக்கவராக இருந்தார். இப்ராஹிம் நம்மை நம்புபவராக இருந்தார். இப்ராஹிம் ஒட்டுமொத்த வாழ்க்கையை பொறுப்பை நம்மிடத்தில் ஒப்படைப்பவராக இருந்தார். அவர் நம்மை சார்ந்தவராக இருந்தார். ஒத்த வார்த்தையில ரத்தின சுருக்கமா சொல்லணும்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மட்டுமே உளமாற நம்பினார்கள் அப்படின்றத அதோடைய அர்த்தம். இந்த கேள்வியை கேட்ட உடனே நமக்கெல்லாம் தோணும், பாய் நாங்களும் தானே நம்புகிறோம், நாமும் தானே நம்புகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பினா மட்டும் அவங்க மட்டும் தான் நம்பினாங்களா? நாங்களும் தானே நம்புகிறோம். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நம்பினாங்க, இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு நம்புகிறோம்ன்றத பெரிய வித்தியாசம். அந்த சத்திய மார்க்கத்தை எத்தி வச்சதுக்காக அந்த சமூகம் அவங்களை என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும். ஒரு தீ குண்டத்தில் தூக்கி போடுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு பொய்யை சொல்லியிருக்கலாம். 3 பொய் சொல்லியிருக்காங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில். ஆனால் ஒரு பொய் கூட கொள்கைக்காக சொன்னதே கிடையாது. உயிரை காப்பாற்றுறதுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் கொள்கை மட்டும் மட்டாகிவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த சிலைகளை உடைத்ததை ஒப்புக்கொண்டு, ஆமா பெரிய சிலைகிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க, சிலை என்னைக்கு பேசிச்சின்னு அந்த மக்கள்லாம் சொல்லும் போது அதைத்தான் நாமும் சொல்லுகிறோம், சிலை பேசாது, நீங்கள் இதையெல்லாம் இந்த உலகத்தையே படைத்து பரிபாலிக்கின்ற அந்த வல்லோனை நீங்கள் வணங்குங்கள் என்று அந்த நேரத்தில் ஒரு பெரிய தாவாவை எடுத்து வச்சாங்க. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசுறதுக்கு நிப்பாட்டி வச்சாச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அசந்து போயிட்டாங்களா? அவங்க அல்லாஹ்வை நம்பினாங்க. இறைவன் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ்வுக்காகத்தான் இவ்வளத்தையும் செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான்னு நினைச்சாங்க. அதே போல அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாத்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த சம்பவம் எதை வெளிப்படுத்தணும்னு சொன்னா, யார் இறைவனை உளமாற நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான், யார் இறைவனை ஆழமாக நம்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிகிறான் என்பதுதான் அர்த்தம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் பிரத்யேகமா உள்ளதா? ஒரு சாதாரண மனிதனா இருக்கிறவர்களுக்கு நடக்காதா? வேற நபிக்கெல்லாம் நடந்தது இல்லைன்னா எல்லா நபிமார்களுக்கும் நடந்திருக்கு. யாரெல்லாம் இதை ஆழமாக நம்புகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் இதே தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேல் சமூகத்தை கூட்டு போறாங்க, அந்த நதிக்கு முன்னாடி நிற்கிறாங்க, பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டம். மக்கள் எல்லாம் இந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க? மூசாவே, உங்களை நம்பி வந்ததுக்கு நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமே, இப்போ ஃபிரௌனோட கையால் நாம் அழிந்து போயிடுவோமே, உங்க கூட வராம ஃபிரௌன் கிட்ட இருந்திருந்தா ஒரு அடிமையாவது இருந்திருப்போம். ஆனா உங்க கூட நீங்க சுதந்திரம் பெற்று தரேன்னு சொன்ன காரணத்துக்கு அங்க கடைசி என்னவாயிட்டோம்? உயிர் போற கண்டிஷன்ல இருக்கும்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்ன? இல்ல, என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் நடந்த அதிசயம் நமக்கெல்லாம் தெரியும். தண்ணியில கம்ப வச்சு அடிக்கிறாங்க, நதி பிளக்கிறது, வலி பிளக்கிறது, மக்கள் எல்லாம் கடந்து போறாங்க, ஃபிரௌன் மாண்டு போகிறான். திரும்பவும் சொல்றோம், இது வெறும் நபிமார்களுக்குள்ள சக்தியா அப்படின்னா இல்லை. ஒரு சாதாரண பாமரனால் கூட இதை நாமும் பெற முடியும். எப்போது? முதல்ல நாம் இன்னைக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் இறைவனை தேவைக்கேற்றார் போல் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். சில விஷயங்களுக்கு இந்த உலகமும் உலகம் சார்ந்த விஷயமும் எவ்வாறு சொல்லப்படுகிறதோ அப்படிதான் சொல்றோம். திடீர்னு ஒரு சகோதரர்கிட்ட போய் கேட்போமே, பாய் வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பாய் இந்த மாதம் என்ன மாதம்? ஆடி மாதம், அதனால என்ன ஆடி மாதம் வியாபாரம் கம்மியாக தானே பாய் இருக்கும் அப்படின்னுவான். இதே டிசம்பர் ஜனவரியில் போய் கேளுங்க, அது நம்ம வட்டாரங்களில் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல. அது குறிப்பாக ஹோட்டல், அசைவ ஹோட்டல் வச்சிருக்கவன்ட்ட போய் கேளுங்க, பாய் வியாபாரம் எப்படி அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவாப்புல, பாய் உங்களுக்கு தெரியாதா, மக்கள் நம்ம கொள்கை சொந்தங்கள், அதாவது நம்ம தொப்புள் கொடி சொந்தங்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? மலைக்கு மாலை போட்டாங்க. அந்த பக்கம் திருச்செந்தூருக்கு வாக்கிங், அதாவது அந்த நடைபாதை போவாங்கல்ல, நடைப்பயணம் போவாங்கல்ல, பாத யாத்திரை, அதற்காக மாலை போட்டாங்க. அதனால வியாபாரம் ஓடாது பாய். இது 2025 மட்டுமல்ல, 2024 இப்படி தான் இருந்துச்சு, 2023 இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, பாய் அடுத்த வருஷம் நீங்கள் கேளுங்க, 2026 கேட்டாலும் இப்படி தான் இருக்கும், இதுதான் பாய் உலகம் அப்படின்னு. இந்த இடத்துல நல்ல ஒரு மீன், ஒரு ஏகத்துவவாதி, ஒரு இறை நம்பிக்கைவாதி எப்படி இருக்கணும்? இந்த உலகம் எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்புவதா? இந்த உலகத்தில் ஒரு விஷயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நடக்கும்னு நினைக்கிறதா? அப்படி நினைச்சிருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதிசயம் நடந்திருக்குமா?
நெருப்பு என்னைக்காவது சுடாமல் இருந்துச்சாங்க? நாம சின்ன வயசுல அம்மா அப்பா நம்மள்ட்ட சொல்லுவாங்க, நெருப்பு மெழுகுவர்த்தி, இன்னைக்குள்ள காலத்துல தான் பார்க்க முடியல, மெழுகுவர்த்தியில கையை விடாதுன்னுவாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? விட்டுத்தான் பார்ப்போமேன்னு விடுவோம். கொஞ்சம் நேரம் தாமதமா அந்த விரலை எடுத்த உடனே என்ன நடக்கும்? ஒரு கொப்பளம் வந்து உருவாகும். இதுதான் நெருப்பினுடைய தன்மை. நெருப்புன்னா சுடணும். அது சின்ன மெழுகுவர்த்தியா இருந்தாலும் சரி, பெரிய நெருப்பு ஜுவாலையாக இருந்தாலும் சரி, நெருப்புன்னா சுடணும். ஆனா ஏன் சுடலை? ஏன்னா சுட வைக்காமல் இருப்பதற்கான சக்தி யார் இடத்துல இருக்கிறது? அல்லாஹ் இடத்துல இருக்கிறது. அப்போ ஆடி மாசத்துல வியாபாரம் தரதுக்கு அல்லாஹ்வால முடியாதா? ஜனவரி டிசம்பர்ல அல்லாஹ்வால வியாபாரம் தர முடியாதா? நாம் இன்னைக்கு வச்ச நம்பிக்கை எப்படி இருக்கு? அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைக்காமல் அடுத்தவன் சொல்றான், போன வருஷம் இப்படித்தானே இருந்துச்சு, பக்கத்து கடையில இப்படித்தானே இருக்கு, அந்த பாய் இப்படித்தானே இருக்காரு, அவரும் அப்படி இருந்தால் நானும் அப்படித்தான் இருப்பேன் என்று இந்த உலகம் சொல்லுகிற விஷயத்தை நம்புகிறோம். அல்லாஹ்வை மறந்து விட்டோம். இது இதோட முடியுதா? இல்ல. ஒரு தேவை, நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்தில், உரையினோட ஆரம்பத்தில் சொல்லும்போதே ஒரு தேவைன்னு அல்லாட்ட போறோம்னு. அதுக்கு கூட இன்னைக்கு எப்படி வச்சிருக்கோம் தெரியுமா? வீட்டில் நம்ம பிள்ளை நம்மள்ட்ட வந்து ஒரு 1000 ரூபா கேட்குறாங்க. 1000 ரூபா கேட்டால் என்ன பண்ணுவோம்? அது என்ன காரணம்ன்றதை கேட்டுட்டு 1000 ரூபாவை பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுப்போம். எல்லாம் இன்னைக்குள்ள ட்ரெண்டிங் என்ன? அந்த கியூஆர் எங்கப்பா, கியூஆரை காமி, ஸ்கேனை பண்ணு, அடிச்சு விடுன்னு சொல்லி அந்த 1000 ரூபா போயிடும், இந்தா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு அமுச்சு விட்ருவோம். இதே அவர் நம்ம மகன் அல்லது நம்ம வீட்டில் உள்ளவங்க ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அதுக்கான காரணத்தை கேட்போம். எல்லாம் காரணம்லாம் சரியா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அல்லாட்ட துவா கேளுப்பா, நானும் உனக்காக துவா கேட்கிறேன் அப்படின்றோம். இந்த 1000 ரூபாய்க்கு இந்த துவாலாம் வரல, ஆனால் 10 லட்ச ரூபாய்க்கு துவா வந்துடுது. ஏன்? ஏன்னா 1000 ரூபாய் என்னால் முடியும்ல, 10 லட்ச ரூபாய் என்னால் முடியாது. இப்போ நம்மளே ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது, என்ன பண்ணுவோம்? முதல்ல நம்மக்கிட்ட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, வீட்டில் இருக்கிற மிளகு பெட்டியில் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து பார்த்தா ஒரு 80,000 ரூபா வந்துருச்சு. இன்னொரு 20,000 ரூபா தேவைப்படுது. அப்போ தான் அல்லாட்ட போய், இறைவா நான் ஒரு 80,000 ரூபா ரெடி பண்ணிட்டேன், ஒரு 20,000 ரூபா தான் வேணும், இறைவா நீ எனக்கு அருள் புரின்னு கேட்போம். இதில் என்ன விளங்கியிருக்கோம் பாருங்கள். நம்மெல்லாம் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாகவே அல்லாவை வந்து கடைசி ஆப்ஷன் தான், முதல்லலாம் கிடையாது. இந்த 1 லட்ச ரூபா தேவைன்னும் போது அல்லாவை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு 1000 ரூபான்னு தேவைப்படும் போது அல்லாவை கேட்கறது கிடையாது. நம்ம எப்போ வச்சிருக்கோம்னா, என்னால் ஒரு விஷயம் முடியாது, அது என்னால் முடியாதுன்னு யாரால முடியும்? அல்லாஹ்ல முடியும்னு இந்த நம்பிக்கையெல்லாம் வச்சிருக்கிற நாம அல்லாட்ட 80,000 ரூபாவை நான் ரெடி பண்ணிட்டேன், 20,000 ரூபா தான் அல்லாஹ் தேவைப்படுது, இந்த 20,000 ரூபாவை தா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறோம். சரியான பிரார்த்தனை தானா? முதல்ல சரியான வழியில் போகிறோமா? நம்மளோட முறை சரிதானா? அல்லாவை வந்து தேவைக்கேற்றார் போல் கடைசி ஆப்ஷனாக வச்சிருக்கிறோமே. நம்ம முதல்ல 1 லட்ச ரூபாவில் யோசிக்க மாட்டோம். 1 லட்ச ரூபா ரெடி பண்ணும்போது அல்லாஹ் ஞாபகம் வரல, எல்லாத்தையும் கேட்டு இப்போ யார்கிட்ட கேட்கனே தெரியலையே, சரி கடைசி அல்லாஹ்ட்ட கேட்போம். இந்த அது பேரே கடைசி அல்லாஹ்ட்ட கேட்போம் தான் வச்சிருக்கோம். எப்படி அல்லாஹ் உதவி செய்வான்? அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான்னு சொல்ல வரல, ஆனால் அல்லாஹ்வை பிரதானப்படுத்தவில்லை. என்னுடைய நம்பிக்கை பிரதானமாக அல்லாஹ்வை நம்புவதில் இல்லை தானே. அல்லாஹ் நாடினால் இப்படின்றதுக்குள்ள 1 லட்ச ரூபா கிடைச்சிருக்கும். அல்லாஹ் நாடினால் வியாபாரம் கொட்டுன்னு கொட்டியிருக்கும். நாம் இன்றைக்கு உலகத்தின் மீது வைத்த நம்பிக்கையை, உலக மக்களின் மீது வைத்த நம்பிக்கையை, உலகம் சொல்லுகிற காரியத்தின் மீது வைத்த நம்பிக்கையை நம்முடைய ஏக இறைவன் அல்லாஹ்வின் மீது வைக்கவில்லை. அப்படித்தான் இருக்கிறோம். அதனால தான் நல்ல பாருங்க, நான் கேட்ட பிரார்த்தனைகள்ல அனைத்தும் நடக்கவே மாட்டேங்குது. நிறைய பிரதானம் நடக்க மாட்டேங்குது. எதுக்கு? நான் கேட்கும் போது எப்படி கேட்கிறேன்? இறைவா இன்னைக்கு முதல்ல பிரார்த்தனை கேட்கிறமானே பெரிய கேள்வி. தொழுதுட்டு என்ன பண்ணுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆண்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். என்னது? தொழுது முடிச்ச உடனே முதல்ல என்ன பண்ணணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னு சொல்லு தெரியும் நமக்கு. அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவோம்ல. அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு அப்புறம் முதல்ல ஃபோன் எடுப்போம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லும் போது லாக் எடுப்போம். இன்னொரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லும் போது சைலண்ட்லேருந்து எடுத்துருவோம். இன்னொரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லும் போது எங்கே இருப்போம்? வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுவோம். இங்கே ஒரு பக்கம் திக்ரு, இங்கே ஒரு பக்கம் ஃபோனு. முடித்த உடனே எங்கே யார் இருப்பா? மச்சான், மாப்பிள்ளை, நண்பர், சகோதரர் எல்லோரும் இருப்பாங்க. வாங்க பாய் இஸ்லாம் வலைக்கும் அப்படின்ட்டு அதனால போகிறது தான் வெளியே. முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நேரம் ஒரு வேலை பார்த்ததுக்கு கூலியே அல்லாட்ட கேட்காம ஓடிடுறது. பிரார்த்தனை கேட்குறதே பெரிய காரியமாக இருக்குது. அப்படி கேட்குறாருந்தால் இறைவா நான் எனக்கு இது தேவைப்படுது, உனக்கு விருப்பம் இருந்தால் தா, நீ உனக்கு நீ கொடுக்கணும்னு நினச்சா கொடு. இந்த பக்கத்து வீட்டில் இந்த மல்லியில கருவேப்பிலை வாங்குவோம்ல, அப்படி கேட்கும்போது உங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை இருந்தால் கொடுங்களேன், உங்கள் வீட்டில் வந்து தக்காளி இருந்தால் கொடுங்களேன், போட்டு எதுன்னு உருளைக்கிழங்கு இருந்தால் கொடுங்களேன்னு இந்த பக்கத்து வீட்டில் கடன் கேட்குற மாதிரியே யாரை வச்சுருக்குறோம்? அல்லாஹ் வச்சுருக்கோன்னா அல்லாஹ்வுடைய அருள் எப்படி நமக்கு கிடைக்கும்?
அவன் யார் தெரியுமா? இன்றைக்கு சில விஷயங்களை நாம் நம்மளுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுவோம், ஆனால் அதை யார்கிட்ட சொல்ல மாட்டோம்? வீட்டில் மனைவிட்ட சொல்ல மாட்டோம். சில விஷயங்களை மனைவிட்ட சொல்லுவோம், ஆனால் நண்பர்கள்ட்ட சொல்ல மாட்டோம். சில விஷயத்தை நண்பர் மனைவி யார்ட்டையும் சொல்லாமல் பெற்றோர்கள்ட்ட போய் சொல்லுவோம். இது இல்லாமல் சில நலன் விரும்பிகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட மட்டும் சில விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரே ஒரு ஆள்கிட்ட சொல்ல முடியும்னா அவன் தான் அல்லாஹ். என்னுடைய குறைகளை, என்னுடைய புலம்பல்களை, இன்னைக்கு பாய் நல்லா இருக்கீங்களா, வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இன்னைக்கு நம்ம பெரும்பாலான செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? பாய் என்ன பாய் வியாபாரம், என்ன பாய் வாழ்க்கை, இப்படிதான் பாய் இருக்குன்னு புலம்பல்கள் கடுமையாக இருக்கிறது. எப்படி, ஏன் புலம்புகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய அருள் இருந்து தூர போய் கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை ஆழமாக நம்பிக்கை கொள்ளாதவருடைய விளைவு இந்த மாதிரியான புலம்பல்களுக்கான உதாரணம். இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய அடிப்படையை சரி செய்ய வேண்டிய விஷயம். இது இறை நம்பிக்கை சார்ந்தது. அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற கலிமா இருக்குல்ல, அதை சார்ந்தது. நான் அதிலே குறைபாடோடு இருந்தால் எப்படி என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மறுமையும் நாளை மறுமை நாளிலே நான் போக வேண்டிய இடமும் எப்படி சரியாக அமையும்? இன்றைக்கு இந்த உலகத்தை பிரதானப்படுத்தி இறைவனை நம்புவதிலும் இறைவனை பின்பற்றுவதிலிருந்தும் இறை தூதருடைய வழிகளை செய்வதிலிருந்தும் தூர போய் கொண்டிருக்கும் என்பதை நாம் அறியாமல் ஏன் இருக்கிறோம்? அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த சூழல் நம்மை சீக்கிரம் மாற்ற செய்ய வேண்டும். இதிலிருந்து திருந்தி அல்லாஹ்வை ஆழமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி ஆழமாக நம்பிக்கை கொள்ளும்போது நடக்கிற அதிசயங்கள் நிறைய. அவருக்கு ஒரு சின்ன உதாரணம். அல்லாஹ் சொல்லுகிறான் தனது அருள்மறையாம் திருமறையில் ஒரு வசனத்தில் என்ன செய்தின்னா, மின் ஹைசு லா யஹ்தசிபு, அது சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான்னா, நீங்கள் நினைத்து பார்த்திராத விதத்தில் நாம் உங்களுக்கு உணவளிக்கிறோம். ரிஸ்க்ன்ற வார்த்தை வெறும் உணவு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சொல்லலாம். நினைச்சு இப்படிதான் நினைச்சு பார்க்க முடியும். அதுக்கு உதாரணம் எங்க தெரியுமா? யூடியூப்ல இன்னைக்கும் போனாலும் பார்க்கலாம். இன்றைக்கு ஜும்மா முடிச்சுட்டு போனவொடனே நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும்? கண்டிப்பா என்ன மாதிரி இருக்கும்? கடிக்கிற மாதிரி இருக்கணும், சவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிதானே? அப்படின்னா என்ன? நான்வெஜ் கன்ஃபார்ம், மட்டனோ பீஃபோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ ஏதோ இது இல்லை, இது கண்டிப்பாக இருக்கும். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய போர்க்களம் ஒன்று நடக்கும் தெரியுமா? என்ன போர்க்களம்? யார் கூட போய் சண்டை போடுவோமா? அதெல்லாம் இல்லை, நம்ம வாய்க்குள்ளே ஒரு போர்க்களம் நடக்கும். இந்த சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கறி பல்லுக்குள்ள இடையில போய் மாட்டிக்கும். உடனே நம்ம என்ன செய்வோம்? ஆயுதம் எடுத்துருவோம், குத்துன்னு குத்துவோம். போர்க்களத்தில் எப்படி ரத்தங்கள் வருமோ அது மாதிரி வாய்க்குள்ள ரத்தம் வரும். அதுதான் போர்க்களம். இது நமக்கு கையில் ஒரு குச்சி இருந்துச்சு, வாயில் இது பிரச்சனை இருந்துச்சு, சரி பண்ணிட்டோம், அது மனுஷன் ஓகே. முதலை எடுத்துக்குங்க, இந்த முதலைக்கு இதே பஞ்சாயத்து. அது கடுமையாக நம்மளை மாதிரி ஒரு நான் வெஜிடேரியன், எப்போ பார்த்தாலும் அடித்து சாப்பிட்ற வேலையை வச்சுட்டு இருக்கு. நமக்கு பல்லில் மாட்டிச்சு, குச்சி விட்டு எடுத்தாச்சு. அது என்ன பண்ணும்? வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்ணுது? வாய் வலி தாங்க முடியாமல் வாய் விரித்த மேனிக்கு கரையில் வந்து விரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரிய படைப்பை பாருங்க. எங்கிருந்தோ ஒரு பறவை தூரத்திலிருந்து வருகிறது. இத்தனோண்டு தான் இருக்கு, ஒரு கை அளவு தான் இருக்கிறது. அப்படி வந்து பிளந்து கொண்டிருக்கின்ற அந்த வாய்க்குள்ள போய் உட்காருது. உட்கார்ந்து என்ன பண்ணுது? விளையாண்டுக்கிட்டு இருக்கா? இல்லை, அந்த பற்களுக்கு இடையே உள்ள ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா கறி துண்டுகளையும் தின்னு குத்தி கொத்தி திரிங்குது. இப்போ எப்படி இருக்கும் அந்த முதலைக்கு? நம்ம நல்ல பிரியாணி, சிக்கன் 65, பீஃபில் சுக்கா, மட்டனில் பிரியாணி, ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீமோ அல்லது ஒரு பிரெட் அல்வாவோ கொடுத்தா எப்படி இருக்கும்? பாய் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும்ல. அது மாதிரி தான் நல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் அந்த குட்டி பறவை ஒரு சின்ன பீடா மாதிரி, அதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி நினச்சா அந்த முதல்ல அந்த பறவையை சாப்பிடலான்னு நினச்சாலும் அங்கே தான் எல்லாம் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வைக்கிறான். என்ன ட்விஸ்ட்டு தெரியுமா? இது முதல்ல எப்போதெல்லாம் வாயை மூடணும்னு நினைக்குதோ அப்போதெல்லாம் ஒரு குத்து எங்கிருந்து? இந்த பறவைக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஊசி போன்ற ஒரு பகுதி, அது முதல்ல என்னுடைய வாயில் ஒரு குத்துது. அப்போ என்ன, யார் கண்ட்ரோலில் யார் இருக்கா? முதல்ல கண்ட்ரோலில் அந்த பறவை இருக்கா? இல்லை, இந்த பறவையோட கண்ட்ரோலில் தான் எல்லாம் அந்த முதலே வச்சுருக்கான். அந்த பறவை தனக்கு எப்போ வயிறு நிறைஞ்சிச்சுன்னு நினைக்குதோ அப்போ தான் அந்த வாயிலிருந்து வெளியவே போகுது. அது வரைக்கும் வாயை பழந்து மணிக்கு இருக்கணும். அப்படி வாயை மூட ட்ரை பண்ணால் குத்து. எதுக்கு தேவையில்லாமல் குத்து வாங்கணும்? சரி நீ எடுக்கிறத எடு, நானும் வாயை பொழந்து வேண்டிக்கு இருக்கேன், உன் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் போன்ற மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் வச்சிருக்கான். அந்த வசனம் இதோ உண்மையாகிறது. நீங்கள் நினைத்து பார்த்திராத விதத்தில் உமக்கு நாம் உணவளிக்கிறோம். உண்மையா இல்லையா? நம்மளாம் இன்னைக்கு ஆனால் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? காலையில் 6 மணிக்கு கடையை திறந்துடணும், 10 மணிக்கு தான் மூடணும். பாய் அப்பனா தான் பாய் குடும்பத்தை ஓட்ட முடியும்.
அப்பதான் போய் வீட்டுக்கு சோறு போட முடியும், அப்பதான் போய் வீட்டை காப்பாற்ற முடியும்னு சொல்றோம்ல, இதுவே பொய். அல்லாஹ் சொல்ற நான் தான் உன்னை காப்பாத்துறேன், நீங்க கிடையாது. நீ 6லேருந்து 10 வரைக்கும் இருந்துட்டா 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டா பறக்கத்து இருக்காதுல, 1 லட்ச ரூபால பறக்கத்து இருக்கா? இன்றைக்கு சம்பாதிக்கிற அனைவரும் விளங்கிய ஒரு விஷயம் தான், எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அது எல்லாமே காலியா போயிருது. 10,000 ரூபா வாங்கும் போதும் காலியா போயிருச்சு, 20,000 ரூபா சம்பாதிக்கும் போதும் காலியா போயிருச்சு, 40 வாங்குறோம் காலியா போயிருச்சு. சில பேர்லாம் 1 லட்சம் வாங்கிட்டு இருப்பான், பா 1 லட்ச ரூபா வாங்குறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அவன் சொல்லுவான், பாய் பாக்கெட்ல பைசாவே நிக்க மாட்டேங்குது பாய், இந்த எப்போ ஜிபே ஃபோன்பே வந்துச்சோ எவ்வளோ காசு செலவு பண்றேனே எனக்கே தெரிய மாட்டேங்குது, அடிச்சு நவுத்துல மன்னமா தான் இருக்குன்றான். நாம நினைக்கிறோம் நான் இன்றைக்கு உழைப்பதனால் தான் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தை வச்சு காப்பாத்திட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறோம். தப்பு, பொய், அது மாயை. அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கான், அல்லாஹ் நமக்கு ரிஸ்க தருகிறான், உணவை தருகிறான். அப்படி நம்ம நினைச்சிருக்கோமா? அப்படி நினைச்சிருந்தா இபாதத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம்ல. இன்றைக்கு தொழுகை கூட நம்ம வராததுக்கான பிரதான காரணம் எதை தெரியுமா சொல்லுவோம்? வேலைத்தானே சொல்றோம். ஏன் ஃபஜ்ர் வரல? பாய் நைட்டு கடை அடிக்க லேட் ஆயிருச்சு. ஏன் மற்ற வக்து வரல? பாய் கடையில் முக்கியமான ஒர்க் இல்லை. ஏன் அந்த வக்து? நீங்கள் எதை கேளுங்க, மாநாடு, ஆர்ப்பாட்டம், போராட்டம், பயானி, எதை கேட்டாலும் கடையை உதாரணமாக சொல்கிறேன். நம்ம எப்படி அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும்? இந்த உலகத்திற்கு நாம் வந்ததன் நோக்கத்தையே மறந்துட்டோமே. அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கத்தான் நான் படைத்திருக்கிறேன். இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் என்ன? அல்லாஹ்வை தொழுகிறதுக்கு. ஆனால் நம்ம அதை தவிர எல்லாத்தையும் செய்கிறோம். வேலை பார்க்குறோம், விளையாடுறோம், ஊர் சுற்றுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். தொழுவ டைம் கிடைக்கும் போது தொழுதுக்குவேன். இப்படி தான் இன்னைக்கு இருக்கும். பாய் எப்போ தொழுவீங்க? நேரம் கிடைக்கும் போது தொழுதுக்குவேன். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உன்னை ஊருக்கு அமிச்சதே, இந்த ஊருக்கு நான் வந்ததே தொழுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அதை தவிர எல்லாத்தையும் செய்கிறோம்னா எப்படி அல்லாஹ்வுடைய அருளை நான் பெற முடியும்? ஏன் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவது? இதுதான் பதில், வேறு எதுவுமே பதில் இல்லை. பல சம்பவங்கள் நமக்கு இது மாதிரியான உதாரணத்தை தருகின்றன. நாம் படிக்க வேண்டிய ஒரே ஒரு படிப்பனை, நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய அருளை பெற வேண்டுமா, அவனை ஆழமாக நம்பி அவனுக்கு சரணடைஞ்சிடும். அவன்கிட்ட சரணாகதியா இறைவா, வேற வழியில நீ தான் என்ன காப்பாற்றணும்னு இறங்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்கிறான். காலையில ஃபஜ்ருக்கு வந்துட்டோமா, அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்கிறான். இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களை அடிப்படையில் நம்ம உள்ளங்களில் பக்குவப்படுத்தாமல் விட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மார்க்கத்திலிருந்து தூரம் போயிட்டு இருக்கிறோம், தொழுகையிலிருந்து தூரம் போயிட்டு இருக்கிறோம். என்னுடைய நன்மைக்கான காரியங்களிலிருந்து ஒன்றொன்றும் இன்றைக்கு தூரம் போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகிற விதத்தில் அமைய நாம் அமைத்துக் கொள்ளும் வல்ல அல்லாஹ் அதற்கு அருள்புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறையில் சொல்லி காட்டுகிற ஒரு வசனம், வரலாறுகள் உள்ளத்தை பலப்படுத்தும் என்ற ஒரு செய்தியை நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான். முகமதே, இந்த குர்ஆனில் நம்ம ஏராளமான வரலாறுகளை சொல்கிறோம். எதற்கு சொல்கிறோம்? தூங்குறதுக்கா? நம்மெல்லாம் வரலாறுன்னொன்னே கதைன்னு நினச்சிருவோம். கதை வேற, கதையில் என்னன்னாலும் சொல்லலாம். வரலாறு என்பது எது நடந்ததோ அதை சொல்வதுதான் வரலாறு. அதனால தான் இன்னைக்கு வரலாறை சொல்லுகிற இந்த சபை, ஜும்மா சபைகள் எல்லாம் தூங்குற சபை ஆயிடுச்சான்னு தெரியல. அல்லாஹ் காப்பாற்றணும். பாருங்க, நல்ல இங்கே உள்ளே வந்தோடனே எவ்வளோ வெயிலில் வந்தவொடனே ராகத்தாக இருக்கும். உள்ளே வந்தவொடனே பள்ளிக்கு எல்லாம் செஞ்ச அருளே தான் பெரிய ராகத். உள்ளே வந்தவொடனே அந்த ஃபேனுக்கு நேரம் கீழே உட்காந்து, நல்ல வேளை இந்த பள்ளியில் தூண் இல்லை. சில பேர்லாம் அந்த தூணை தேடி போவாங்க. எப்போ பாருங்க, அந்த 3வது தூணில் அந்த அப்பா உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த 5வது தூணில் அந்த காக்கா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்? அது அவங்களோட இடம். சரி, நல்லபடியாக உட்காந்து கேட்டுட்டா பிரச்சனை கிடையாது, அங்கே தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். எதுக்கு? பயான் கேட்கறதுக்கா? இல்லை பாய், அப்படி கொஞ்சம் அசந்து கண்ணை அசந்துட்டா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு. சரி, தூங்கி எந்திரிச்சு, அது சரி, அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் தூக்கத்தை கொடுத்துட்டான், தூங்கியாச்சு. ஆனால் பாருங்க, காலையில் ஃபஜ்ருக்கு நம்ம வீட்டில் 10 அலாரம் அடிக்கும், ஒரு அலாரத்தில் எந்திரிக்க மாட்டோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் எந்திரிச்சிரும். என்னது? வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உங்க முடிப்பார்ல, டபார்னு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சிட்டு டக்குன்னு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வைக்காம சொன்ன தக்பீர் கட்டிடுவாங்க. ஒரு விஷயத்தை வழங்கணுமா, ஒழு இருக்கா இல்லையா? சும்மா கண் அயர்கிறது வேற,
நம்ம தான் டீப் ஸ்லீப், எங்கே மேடை அடித்து உடைச்சா கூட அங்கே ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு கடுமையான டீப் ஸ்லீப்பில் இருக்கிறவங்க ஒழு கலைஞ்சி போச்சு. ஆனால் அப்படி அந்த 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 அவசரத்தில் என்ன பண்ணிடுது, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும், ஜும்மாவை வேஸ்ட் பண்ணியாச்சு, அந்த தொழுகையும் வேஸ்ட் பண்ணியாச்சு. அல்லாஹ் காப்பாற்றணும். இது ஒரு மிகப்பெரிய மாற்ற வேண்டிய ஒரு சம்பவம். இந்த சபையை எப்படிலாம் அலங்கரிக்கணும் தெரியுமா? இந்த தொழுகையை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, அதனால தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப பல சந்தர்ப்பங்களில் இதுக்கான ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். அதை ஒரு விளக்கும் விதமாகும். இந்த அருளை பெறுகிற ஒரு விதமாக ஒரு இறுதியான ஒரே ஒரு சம்பவம். பனு இஸ்ரவேல் சமூகத்தில் ஒரு நல்லடியார் இருக்கிறார், ஜுரைஜ் என்ற ஒரு நல்லடியார். இந்த நல்லடியாருக்கு பழக்கமே என்னன்னா, அதிகமாக அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டே இருக்குது, தொழுதுகிட்டே இருக்குது. இதுக்காகவே இந்த மாதிரி ஒரு மர்கஸ் மாதிரி ஒரு அமைப்பை கட்டி நற்பணிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் தொழுதுட்டு இருக்கிறாரு, அம்மா வர்றாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க அம்மா ஜுரைஜே அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா இப்போ ஒரு குழப்பம், மனக்குழப்பம். யாருக்கு? ஜுரைஜுக்கு. நமக்கெல்லாம் ஒரு குழப்பம் வரும்ல தொழுதுட்டு இருக்கும்போது. என்ன குழப்பம்? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டதுக்கு அப்புறம் தான் வெளியே வண்டி விட்டோமே, பூட்டினமா பூட்டலையா, சாவியை ஒளிச்சேற இடத்துல வச்சோமா அல்லது வண்டியிலேயே வச்சுட்டோமா, இது நமக்கு ஒரு குழப்பம். இது எங்கே வரைக்கும் போகும்னா, கடையில் காசு வாங்கி போட்டோமா. சில பேர்லாம் மேலப்பாளையத்தில் வண்டி ஏறுவாங்க, மதுரை திருச்சி சென்னை வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. எப்போ? இந்த 2 ரக்காத் தொழுகிறதுலையே ஒட்டுமொத்த பிளானையும் முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லும் போது மேலப்பாளையத்தில் ரிட்டர்ன் இறங்கிடுவாங்க. இது ஆம்பளைக்கு. பெண்களுக்கு அவங்க பாவம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இல்லைனா கூட வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் போது இந்த முதல் விசில் அடிச்சிடும். ஐயோ விசில் அமத்தலையே, இப்போ என்ன பண்ணணும்? 2 விசில்ல அடிக்கும். அதுக்குள்ளே எத்தனை ரக்காத் தொழுதுறணும்? 2 ரக்காத் தொழுதுறணும். மொத்தம் 3 ரக்காத்து. மகரிப 3 ரக்காத்தை 3 விசில்ல முடிச்சிடுறது. இது நமக்குள்ள குழப்பம். அவருக்கு என்ன குழப்பம்னா, அம்மா கூப்பிடுறாங்க, திரும்பி பார்க்கணுமா கூடாதா, இதான் குழப்பம். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? அல்லாஹ்வை தொழுதுட்டு இருக்கோம், இப்போ திரும்பி பார்த்தா நல்லா இருக்குமா, வேண்டாம், தொழுதுட்டு போய் பார்ப்போன்னு அவர் குழப்பத்தை அதோட முடிச்சிட்டார். நம்ம எந்த அளவுக்கு முடிக்கிறோன்னு நமக்கு தெரியும், நம்ம ஒவ்வொருவருக்கும். அவர் அதோட முடிச்சிட்டாரு. அம்மா போயிட்டாங்க. அடுத்த நாள் வருது, தொழுதுட்டு இருக்கிறாரு, அம்மா கூப்பிடுறாங்க, அதே மனக்குழப்பம். அம்மாவை தொழுதுட்டு போய் பார்க்கலான்னு முடிவு எடுத்துறாரு. 3வது நாளும் வருகிறது, அம்மா கூப்பிடுறாங்க, திரும்பி பார்க்கல. அம்மாவுக்கு செம கடுப்பாயிடுறாங்க. நம்ம வீட்டில் அதே அம்மா மாதிரி தான் அங்கே இருந்திருக்காங்க. என்ன ஆகுது? நம்ம அம்மாவார்கள் ஒரு டைம் சொல்லுவாங்க, 2 டைம் சொல்லுவாங்க, 3வது டைம் சொல்ல மாட்டாங்க. கையில் கிடைக்கிறத விட்டு எரியற மாதிரி. இல்லைன்னா அந்த வார்த்தைகள் என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமில்ல, அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் மாதிரி இவங்க ஒரு பிரார்த்தனை கேட்டுறாங்க. இறைவா, இந்த ஜுரைஜ் ஒரு விபச்சாரி கண்ணில் முழிக்காம இவனுக்கு நீ மரணத்தை கொடுத்துறாதுன்னு ஒரு சாபத்தை கேட்டு போடுறாங்க. இந்த சாபம் எந்த அளவுக்கு ஆகுது தெரியுமா? தாயினுடைய சாபம். அதாவது ஒரு சாபத்துக்கான பிரார்த்தனை கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் அல்லாஹ் நாடினால் ஆமீன் மலக்கள் சொல்லிட்டா நடக்கும்ன்றதுக்கான உதாரணம். பிற்காலத்து என்ன நடக்குன்னா, இந்த ஜுரைஜ் நல்லா தொழுது வச்சுட்டு இருக்கிற இவரை பார்த்து ஊரில் மக்கள்லாம் பேசுகிறாங்க, இந்த ஜுரைஜ் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இது யார் கேட்குறா? ஒரு பெண்மணி கேட்குறாங்க. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜுரைஜ் அப்படின்றீங்க இப்படின்றீங்க, அவரை மாதிரி ஊரில் ஆள் இல்லைன்றீங்க, அவரை மாதிரி தொழுகையாளி இல்லைன்றீங்க, அப்படி என்ன செஞ்சு விட்டாருன்னு கேட்குறாங்க. ஜுரைஜ் பற்றி மக்கள் எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இந்த ஜுரைஜை நான் வழி எடுத்து காமிக்கிட்டா, அவளை நான் வழி தவற வச்சு காமிக்கிட்டா அப்படின்னு ஒரு சவாலை விட்டுட்டு நேரம் எங்கே வந்தாச்சு? ஜுரைஜ் இருக்கிற அந்த மர்கஸ்க்கு வந்தாச்சு. ஜுரைஜ் கிட்ட என்ன கேட்குறாங்க? ஓப்பனாக கேட்குறாங்க, நான் உன்னோடு தவறான உறவில் இருக்க வேண்டும் என்று கேட்குறாங்க. ஜுரைஜ் இதை கண்டுக்கவே இல்லை, அப்படி அவளை புறக்கணிச்சிட்டு அவள்கிட்ட பதில் கூட சொல்லாமல் அப்படி கடந்து போயிடுறாரு. கேட்ட உடனே அந்த பெண்மணிக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. நம்ம ஊரில் உள்ளவெல்லாம் பார்க்குறான், இவன் பார்க்கலையே, இந்த ஜுரைஜை நான் பழி வாங்கணும் என்று சொல்லி இந்த தவறான உறவை வேறொரு ஆணோடு வைத்து கர்ப்பமுற்று பிள்ளையும் பெற்றாச்சு. யார் தெரியுமா அந்த பெண்மணி? இவ தான் அந்த விபச்சாரியே. இந்த விபச்சாரி தான் கடைசியில் என்ன ஆகுது, அந்த பிள்ளையை தூக்கிட்டு நேராக அவள் வந்து நின்ற இடம் எங்க? அந்த ஜுரைஜுடைய அந்த மர்கஸ். அங்கே வந்து நிற்கிறாங்க. மக்களே, எனக்கு நியாயம் வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த மக்கள்லாம் கேட்குறேன், என்னம்மா என்னாச்சு? இந்த குழந்தைக்கு என்னுடைய மானத்தில் விளாண்டுட்டாங்க அப்படின்னு ஜுரைஜியை பற்றி குறை சொல்கிறாங்க. என்னம்மா ஆதாரம் திடீர்னு இப்படி சொல்கிறேன்னொடனே, இந்த குழந்தை தான் ஆதாரம் அப்படின்னு குழந்தையே காமிக்கிறாங்க. ஒரு பொதுவான மக்கள் இப்படி ஒரு குறை வந்தோன்னே என்ன செய்யணும்? இந்த பக்கத்தில் நீதி கேட்டாச்சா, அந்த பக்கத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்கணும்ல. ஆனால் எதையுமே கேட்காம குருட்டுத்தனமா இந்த பெண்மணி இவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னோன்னா ஒட்டுமொத்த பில்டிங்கை அடித்து ஒடிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய மர்கஸை உடைச்சி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. ஜுரைஜ் அங்கேருந்து வருகிறார், அவரை அடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. ஜுரைஜ் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, என்ன ஆச்சு, ஏன் அடிக்கிறீங்க, என் கட்டடத்தை ஏன் உடைச்சிங்கன்னு கேட்குறாங்க.
அப்போ இவ்வளோ எல்லாத்தையும் விளக்கும் போது எனக்காக ஒரு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க, நான் என்னுடைய இறைவனை தொழுதுட்டு வரேன், அது வரைக்கும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு போறாரு. நேரம் அவர் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? ஒழு செய்கிறார், அல்லாஹ்வை வணங்குறார். இந்த தொழுதுனால தான் அங்கே அம்மா சாபமே விட்டாங்க. திரும்ப அதே தொழுகையை கையில் எடுக்கிறார். தொழுது முடிச்சுட்டு அவர் அல்லாட்ட கேட்டது என்ன தெரியுமா? இறைவா நீ எனக்கு உதவி செய்யணும். அந்த இக்கட்டான நேரத்தில் அல்லாட்ட உதவி கேட்டுட்டு நேரம் அந்த பெண்மணி பக்கத்தில் போய் நின்று அந்த பெண்மணி பக்கத்தில் இருக்கிற கையில் இருக்கிற அந்த குழந்தையை அப்படி வருடி கொடுத்து, யா குலாம், ஓ குழந்தாய், உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்குறான். கேட்டா என்னங்க பாய், சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்குறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். குழந்தையில பேசினேனே ஒரு அதாவது தொட்டில் வயசில் பேசின ஒரு குழந்தை யாருன்னு கேட்டால் உடனே நம்மளாம் என்ன சொல்லுவோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம்ல. அப்படி இன்னொருத்தவங்க இந்த மாதிரி கேள்வி இன்னொரு டைம் கேட்டால் சொல்லுங்க, ஜுரைஜ் காலத்தில் இருந்த குழந்தை, அந்த குழந்தை பேசுகிறது, அதோ அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறானே அவன்தான் என்னுடைய தந்தைன்னு தன்னுடைய தந்தையை கரெக்டாக சுட்டி காமிக்குது. ஒட்டுமொத்த மக்களும் தலை குனிந்து நிற்கிறாங்க. ஜுரைஜை கட்டி அணைத்து, ஜுரைஜே எங்களுக்கு நீங்கள் ஒரு அனுமதி தரணும், இந்த கட்டடத்தை வைரத்தால் தங்கத்தால் கட்டி தருவோம், பாவத்தை செஞ்சு விட்டோம், இந்த பெண்மணியோட பேச்சை கேட்டு நீங்கள் எங்களுக்கு அதுக்கு அனுமதி தாங்கிக்கிறாங்க. இல்லை எப்படி இருந்துச்சோ அப்படி கட்டி தாங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஜுரைஜ் சாதாரண மனிதர், நம்மை போன்ற சாதாரண மனிதர். அவருக்கு அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வு அதிசயம். குழந்தை பேசி பார்த்துருக்கிறோமா? இந்த வரலாற்றிலே 3 சம்பவம் தான். அதில் ஒரு சம்பவம் பாருங்க எப்படி நடந்துச்சு. அந்த ஜுரைஜ் தொழுகையை தன்னுடைய ஆயுதமாக கையில் வைத்திருந்தார். தன்னுடைய இறைவனை ஆழமாக நம்பினார். அப்படி நம்பினால் அதற்கு பலன் இருக்கிறது என்பதற்கான உதாரணம் இது. இன்றைக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் இருக்கிறதா? பல நேரத்தில் துவண்டு விடுகிறோம், பல நேரத்தில் அப்படி விழுந்து விடுகிறோம், சாய்ந்து விடுகிறோம், சில நேரத்தில் இறைவனையே திட்டுகிறோம். இறைவா நீலாம் இறைவனான் கேட்கிற அளவுக்கு எப்படி கேட்கிறோம்? இறைவன் தருகிற அந்த துக்கங்களை கஷ்டங்களை பொறுத்து கொள்ளாமல் இது போன்ற வார்த்தை வருவது எதனால்? அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை இல்லை. இறைவன் மீது யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்கல்து யார் வைக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்கிறார். தவக்கல் அலல்லாஹ் வ கஃபா பில்லாஹி வக்கீல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பீராக, பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவன் என்ற இந்த ஒற்றை வசனம் நம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால் அல்லாஹ்வின் நாட்டத்தால் நம் வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தது போல் இருக்கும், அவனுடைய அருளை பெறுகிறது போல் இருக்கும். அவனுடைய அருள் இப்படித்தான் வரும் என்றில்லை, எப்படி என்று வேண்டுமானால் வரும். அதுதான் அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ்வின் உதவி. அப்படிப்பட்ட உதவியை வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.